நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபி எல்லாருமே தம் வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, தெய்வமகள் பிரகாஷை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காக அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தெய்வமகள் சீரியல்ல பிரகாஷ் அப்படின்ற கேரக்டர் மூலமா நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சவர் தான் இவரு. சத்யா பிரகாஷ் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவருடைய உண்மையான மனைவியோட நேம் சாயா சிங். அவங்க ஒரு நடிகை தான். இப்ப வரைக்கும் வெள்ளித்திரை, சின்ன திரையில நடிச்சிட்டு வராங்க. ஆல்ரெடி அவங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த பயோலே நிறைய பேர் இவருடைய பயோ கேட்டிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் இவரை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இவர் யாரு, இவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, இவருடைய ஃபேமிலி, இது போல நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் பிரகாஷா தெரியும், நடிகர் கிருஷ்ணான்னு சொன்னா தெரியும். ஆனா இவருடைய ரியல் நேம் என்னன்னா ரகுநந்தன். இதுதான் அவங்க அப்பா அம்மா இவருக்கு வச்ச நேமாங்க. விஷயலா ரகுநந்தனா. அவருடைய வீட்டுல தான் செல்லம்மா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுவாங்களாம். இவர் ஜனவரி 8, 1981 நியூ டெல்லியில பிறந்திருக்காரு. இவருக்கு தமிழே கொஞ்சம் தகராறாங்க. ஹிந்தி, இங்கிலீஷ் இது எல்லாமே சூப்பரா பேசுவாராம். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே உங்களோட வீட்டுல ஆசைப்பட்டது என்னன்னா இவர் ஒரு டாக்டர் ஆகணும் தான் ஆசைப்பட்டிருக்காங்க. இவரும் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா இவர் சின்ன வயசுல இருந்து ரஜினி சார், கமல் சார் இவங்களுடைய மூவிஸை பார்த்து இவருக்கும் நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்துதாங்க. அதனாலதான் எப்படியாவது நம்ம சென்னைக்கு போனா நடிக்கலாம்னு முடிவு பண்ணி இங்க வந்திருக்காரு. இவர் அவருடைய ஸ்கூலிங்க கேந்திரியா வித்யாலயால முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நொடியால இருக்க பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இவர் அவருடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இவர் படிக்கும் போதே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, டே நீ மாடலிங் பண்ணலாம், செம்மையா இருக்கேடா அப்படின்னு உசுப்பேத்திருக்காங்க. இவரும் சரி ஓகே நம்ம மாடலிங் பண்ணுவோம் நினைச்சிருக்காரு. ஆனா மாடலிங் பண்ண என்ன, நெக்ஸ்ட் ஆக்டிங் தானே, அதுக்கு நம்ம டைரக்டா ஆக்டிங்கே ட்ரை பண்ணுவோம் நினைச்சு இவர் நிறைய ஆடிஷன்லாம் அட்டென்ட் பண்ணிருக்காரு. இங்க அவங்களுடைய அத்தை வீட்டுல தான் வந்து ஸ்டே பண்ணாராம். ஸ்ரீகாந்த் அப்படின்னு இவங்களுடைய ரிலேட்டிவ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாராம். வாய்ப்பு கேட்டு தேடி அலைஞ்சிட்டு இருந்த சமயத்துல ஃபுட்டுக்கெல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவர் பாத்துக்கிட்டாராம். அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் இவருக்கு சஹானா அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை தொடர்ந்து சிதம்பரம் ரகசியம்ன்ற ஒரு சீரியல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவருக்கு கிருஷ்ணான் பேர் வச்சது யாருன்னு கேட்டா கொஞ்சம் ஷாக் ஆயிடுவீங்க. ஸ்டேஜ் நேமா அது மாற முக்கிய காரணமே கேபி சார் தானாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஆடிஷனுக்காக இந்த மாதிரி கேபி சார் ஒருத்தர் கூப்பிட்டிருக்காரு. நான் போயிட்டு வரலான்னு இருக்கேன் வீட்டுல சொல்லியிருக்காங்க. என்னது அவர் கூப்பிட்டாரா அப்படின்ட்டு வீட்லயும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, எதுக்கு எல்லாம் இப்படி ஆகுறாங்க, நம்ம போறோம் பேச போறோம் அவ்வளவுதானே, இப்படிலாம் திங்க் பண்ணி அவர் அங்க போயிருக்காரு. அங்க போனா டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. டயலாக்ஸ் பேப்பர்லாம் வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ நமக்கு தமிழ் தெரியாது, அதை நம்ம இப்பயே சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இவரும் தமிழ் எனக்கு தெரியாது சார், ஹிந்தி தெரியும், நான் ஹிந்தியில டயலாக் சொல்றேன். அவர் சொன்னதை கேட்டு இவரும் ஓகே சொல்ல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு கமல் சார், ரஜினி சாரை நம்ம பார்த்து வளர்ந்தோம், ஆனா அவங்கள வளர்த்து விட்டதே இவர் தானே, அப்ப நமக்கும் ஓகே அப்படின்ட்டு இவர் முடிவு பண்ணாராங்க. பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது இவர் கிருஷ்ணான்னு சொல்லிட்டாரா, ரகுநந்தன் அப்படி சொல்லவே இல்லையா. சரி ஓகே கிருஷ்ணா நாளைக்கு வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் டாடா பாய் எல்லாம் சொல்லி அனுப்ப அந்த வாய்ப்பை தொடர்ந்து இவருக்கு பல வாய்ப்புகள் கிடைக்குது. சிவசங்கரி இது போல சீரியல் தான் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் மூவிஸ்லயும் ஆஃபர் வந்திருக்கு. மூவிஸ்லயும் போய் நடிச்சிருக்காரு. ஆனா அந்த அளவுக்கு இவர் நினைச்ச அளவுக்குலாம் ரொம்ப பெரிய ஆளா ஆக முடியலையாங்க. ஆனா டிசப்பாயின்மெண்ட் ஆகாம இருந்து அடுத்துதான் ஆனந்தபுரத்து வீடு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க வில்லன் ரோல் அப்படிலாம் சொல்லும் போது ஓகே பண்ணலாம், எல்லாமே சேலஞ்சிங் தான் அப்படின்னு நினைச்சு இவரும் பண்ணிருக்காரு. அப்படி அந்த மூவி பண்ணும் போது தான் இவங்களுடைய காதல் மனைவியை பார்த்திருக்காரு. இவங்களுடைய காதல் அங்கதான் மலர்ந்திருக்கு. சாயா சிங்குடைய அம்மா கிட்ட இவர் நல்லாவே க்ளோஸ் ஆயிட்டாரு. அவங்க அம்மாக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்க போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போதே எனக்கு அவரை தெரியும், நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி 2 வீட்டு சம்மதத்தோட இந்த கல்யாணம் சூப்பராகவே நடந்ததுங்க. நிறைய பேர் இவங்களுக்கு குழந்தை இல்லையான்ட்டு அவங்களோட பயோகிராஃபில கேட்டிருந்தீங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க குழந்தைய பத்தி எந்த இடத்துலயுமே சொன்னதில்ல. சாயா சிங் தான் ஃபர்ஸ்ட் தெய்வமகள் சீரியலோட வாய்ப்பே வந்துதாங்க. ஆனா இது இவருடைய கெரியர்ல இந்த அளவுக்கு ஒரு திருப்பு முனையா அமையும் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சத்யா கேரக்டர் கொடுக்கலான்ட்டு அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அப்போ குமரன் சார் இவரை பார்த்து நீங்க வில்லனா பண்ணக்கூடாது, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நீ ஏன் ஹீரோவா பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் தாங்க இவருக்கு இந்த ஹீரோ வாய்ப்பே கிடைச்சது. இந்த வாய்ப்பை ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. இவர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவருடைய வாய்ஸ்ல டப் பண்ணவே முடியாதாம். ஏன்னா இவருடைய ரியல் வாய்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா இவருடைய லுக்குக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ரக்கடான வாய்ஸ் தான் வேணும். அதனாலே டப்பிங் ஆர்டிஸ்டும் இவங்களுக்கும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருந்ததாங்க. ரொம்ப பொசசிவான பர்சனாங்க. இவரும் அவங்களுடைய மனைவியும் சேர்ந்து ரன்ன்ற சீரியல் பண்ணிருப்பாங்க. இவருடைய மனைவி வேற யாரு கூடயாவது நெருக்கமான சீன்ஸ் நடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் பொசசிவா இருப்பாராம். இவருக்கு கிட்டார் பிளே பண்ணனா ரொம்ப பிடிக்குமா. கிட்டத்தட்ட 12 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காரு. ரீசெண்டா தான் அவருக்கு அவார்டும் கிடைச்சது. அதே மாதிரி 5 வருஷம் அந்த தெய்வமகள் சீரியல்ல சத்யா பிரகாஷாவே வாழ்ந்துட்டாங்க. அதனாலே ஒரு கட்டத்துல இவங்க கூட அவர் வெளியே போனாலே எங்க உங்களுடைய மனைவி சத்யாவை காணும் எல்லாரும் கேட்பாங்களாம். 3 மந்த் ஆக்டிங் கோர்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. தாலாட்டு சீரியல் இப்ப பண்றாரு. தொடர்ந்து இவருடைய கெரியர்ல சக்சஸ்ஃபுல் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க இவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.